Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. யார் இது இவ்ளோ கேவலமா பாடுறது? காதுல ரத்தம் வந்துரும் போல. சீக்கிரம் வாங்க உள்ள போலாம். என்னோட பேரு தான் மிஸ்டர் பாங்கடா. என்கிட்ட இருக்கு பெரிய கேங்குடா. நான் பார்க்க காமெடியா இருக்கலாம், ஆனா ரொம்ப சீரியஸானவன். என்னோட ரோபோட்டிக் முதலைய கொண்டு வந்து இங்க இருந்து இந்த ஆளை துரத்துறேன் பாருங்க. இனிமே இந்த இடத்துக்கு யாருமே பிக்னிக்னு வரவே கூடாது. அப்பதான் நமக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. சீக்கிரம் எல்லாரும் மரத்து மேல ஏறுங்க. எல்லாரும் ஓடி போங்க. சீக்கிரம் மரத்து மேல ஏறுங்க. தூக்குங்க, மேல தூக்குங்க. அம்மா அடாம பண்ணிக்கிட்டு இருக்க. வயசான காலத்துலயும் என்ன வெயிட் இருக்க. அம்மா அடாடா, என் ஹார்மோனியம் எடுத்துட்டு போயிட்டு. இந்த பையன் தான் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த பையனை இப்படியே விட்டா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. இவனை ஒரு வழி பண்றேன் பாருங்க. ஆஹா, இதை எப்படியோ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஆஹா, எவ்வளவு அருமையான டைமண்ட் இது. இது என்னோட டைமண்ட். ஆமாம் பாஸ், இது எல்லாமே உங்களோடது தான். அதை வாங்கிட்டு வா. வெரி குட், வெரி குட். இந்த சில பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணோட மண்ணா புதைஞ்சு போச்சு. இது பழைய சிவிலைசேஷனை சேர்ந்தது. இத பத்தி யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும்.
இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதுக்குன்னு பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. நாம எல்லாரும் இனிமே கோடியில புரண்டு எந்திரிக்கலாம். என் பேரு பாங்குடா, என்கிட்ட இருக்கு பெரிய கேங்குடா. நான் பார்க்க காமெடியா இருப்பேன், ஆனா ரொம்ப சீரியஸான ஆள். நம்ம டேம்ல முதலையா, அதுவும் ஏன் ஏரியாவுல முதலையா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு முதல்ல வந்தா கூட சொல்லுவாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா லட்டு சிங் அங்க ஆஜராயிடுவாருன்னு. அதுக்கு பயந்து ஓடிடும். டோன்ட் வரி சிவா, அத நான் பாத்துக்கிறேன். அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, அது குளம் எது, அது கோத்திரம் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அத ரிவருக்கு ரிவர்ஸ்ல போக வச்சிரேன். தேங்க்யூ வெரி மச் லட்டு சிங் சார். சார், முதல்ல அங்க போர்டு வைக்கணும் சார். ஏன்னா அது ஒரு பிக்னிக் ஏரியா இல்லையா? யாராவது வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். வராது, யாருக்கும் ஆபத்து வராது. ஏன்னா லட்டு சிங் சார் இருக்காருல்ல, அவர் பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. இவனுங்க யாரு புதுசா? பாஸ், இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். பேரு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். ஓகே, அந்த முதலைய தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. உடனே ஆக்டோபஸ் அனுப்புங்க. நீ தைரியமா வா கான்ஸ்டபிள், எது வந்தாலும் நான் சிங்கிளா இருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏதாவது இங்க இருக்கா இல்லையா? கான்ஸ்டபிள், இங்க எதுவுமே இல்லையா? ஆனா சிவா மட்டும் ஏன் இங்க? எஸ், ஆகா, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, சொன்ன கேளுக்கு, என்ன விடு, விடு, சொன்ன கேளு, விட்டுரு 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 விட்டுரு. எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ற? ஃபாலோ பண்றதெல்லாம் போலீஸோட வேலை. இனிமே இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. நாம வேலையை பொறுமையா செய்யலாம். என்னோட வழியில யாரும் குறுக்க வரமாட்டாங்க. என்ன நடக்குது? திடீர்னு முதல்ல வருது, திடீர்னு ஆக்டோபஸ் வருது. நம்ம டேம்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஆனது இல்லையே. திடீர்னு என்ன புதுசா? என்னமோ நடக்குது. லட்டு சிங் சார், உண்மையிலே இது மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம லேக்ல தண்ணிக்குள்ள பேட்ரோலிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க போங்க, அதுக்கப்புறம் நாங்களும் பேட்ரோலிங் இல்ல பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, தனித்தனியா வேண்டாம், எல்லாரும் ஒன்னா போலாம். எங்க போனாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒரே டீமா ஒன்னா போலாம். அதான் நல்லது. ஓகே, எல்லாரும் ஒன்னாவே போவோம். இந்த பையன் மறுபடியும் வந்துட்டானா? இப்ப என்ன பண்றது? உடனே பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். பாஸ், அதே பையன் திரும்பி வந்திருக்கான், என்ன பண்றதுன்னு ஆர்டர் கொடுங்க. என்ன பேசுற நீ? அவங்கள அட்டாக் பண்றதுக்கு ஷார்க்கா அனுப்பு. நான் இங்க இருந்து ஆபரேட் பண்றேன். இன்னைக்கு அவங்க தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னோட பேரு தான் பாங்குடா, என்கிட்ட இருக்கு பெரிய கேங்குடான்னு. நான் பார்க்க காமெடியனா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே ரொம்ப சீரியஸானவன். சிவா, 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 ஷார்க் வருது, நம்ம தப்பிக்கணும். நீங்க எல்லாரும் முதல்ல தப்பிச்சு போங்க, இது என்ன நான் பாக்குறேன். சிவா, நீ லைட் அடிச்சல, அதனாலதான் அது திருப்பி வருது. நம்ம தப்பிக்கணும். பொறுமையா இரு தேவா, இந்த ஷார்க் ஒரு ரோபோட் தான். ரோபோட்டா? அப்படின்னா இதை வேற யாராவது ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்றியா? ஆமா. அடடா, அது நேரம் இங்க வந்துகிட்டு இருக்கு. காப்பாத்து சிவா, சிவா.
ஓ ஷார்க்கோட கண்ணுல கேமரா இருந்துச்சே, அது என்ன ஆச்சு? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. என்னால இப்ப இத கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் பையனா இல்ல தொல்லையா? யார் அந்த பையன்? ஷார்க்கோட சண்டை போடுற அளவுக்கு தைரியசாலியா? பூமியை சேர்ந்தவனா இல்ல ஏலியனா இருப்பானா? யார் அவன்? என்னடா ஷார்க்கை இப்படி கட்டி இழுத்துட்டு போறான்? அத ஷார்க்குன்னு நினைச்சானா தவளைன்னு நினைச்சானா? நான் அவனை விடவே மாட்டேன். காரை லேக்கு கீழே எடுத்துட்டு போ. பாஸ் அவங்க பாத்துற போறாங்க. எனக்கும் அதுதான் வேணும். என்ன பார்த்துட்டு அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வரணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணி அவங்க கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம வழியில யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நீ இத புடிச்சிட்டியா? ஓகே சிவா, ரொம்ப நல்லதா போச்சு. நீ வரலன்னா இந்நேரம் நான் உள்ள இறங்கி இருப்பேன் பாத்துக்க. சார், என்ன ஆக்டோபஸும் முதலையும் மிச்சம் இருக்கு. நீங்க வேணா அதை போய் புடிச்சிட்டு வாங்க. ஓ, அது இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேனே. ஓகே சார், இது ஒரு ரோபோட், ஒரிஜினல் இல்ல சார். டேமுக்கு கீழே யாரோ இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. அது முதல்ல யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். சிவா, அது அங்க ஒரு கார் தண்ணிக்குள்ள குதிக்கிறது நான் பார்த்தேன். வாங்க, நிச்சயமா அவங்களா தான் இருக்கணும். காரே தண்ணிக்குள்ள போகுதுன்னா நிச்சயமா அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது. வாங்க போய் என்னன்னு பாப்போம். ஆல் இஸ் கிளியர் சிவா, சீக்கிரமா போகலாம். வெல்கம் மை ஃப்ரெண்ட், வெல்கம். இனி மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வாங்க, அதான் நம்மள பாத்துட்டாங்கல்ல. என் பேரு தான் பாங்குடா. என் கிட்ட இருக்கு பெரிய கேங்குடா. நான் பார்க்க காமெடியனா இருக்கலாம், ஆனா ரொம்ப சீரியஸானவன். நான் கூட பார்க்க காமெடியா தான் இருப்பேன், ஆனா உன்னை விட நான் ரொம்ப சீரியஸ் ஆனவன். புரிஞ்சுதா தம்பி? You are under arrest. அங்கிள், இங்க என்ன நடக்குது? நீங்கெல்லாம் யாரு? சொல்றேன்ப்பா, சொல்றேன். நிச்சயமா உனக்கு சொல்றேன். இது ஒரு பழைய சிவிலைசேஷன். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணோட மண்ணை புதைஞ்சிருச்சு. இத பத்தி யாருக்குமே தெரியாது. பல வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே இது தெரிஞ்சது. பல வருஷமா கண் முழிச்சு இங்க நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற சிலைகளை நீ பாத்தியா இல்லையா? இது கோடி இல்ல, பல லட்சம் கோடி மதிப்புள்ளது. இது உங்களுக்கு சொந்தமானது இல்ல, எங்க வேதா சிட்டிக்கு சொந்தமானது. கண்ணு யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் இது சொந்தமானது. அதி புத்திசாலி, ரொம்ப தைரியசாலி. அதனால நினைச்சதை நீ சாதிக்கிற. ஆனா இங்க நீ வந்திருக்க கூடாது கண்ணா. வந்த உன்னை நிச்சயமா இங்க இருந்து உயிரோட அனுப்ப மாட்டேன்டா சின்ன பயல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அந்த பையனை காலி பண்ண சொன்னா ஏன்டா சிலைய காலி பண்றீங்க? போங்க, போய் அவனை புடிங்க. என்ன அவன் இந்த அடி அடிச்சுட்டு இருக்கான்? அவனை நிச்சயமா இங்க வச்சு காலி பண்றது கஷ்டமான காரியம். தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டியதான். வெரி குட் ராக்கண்ணா, உன்னால இங்க நல்லா சண்டை போட முடியுது. ஆனா நீ தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னால சண்டை போட முடியுமா சொல்லு? அங்கிள், என்னை எங்க விட்டாலும் நான் சண்டை போடுவேன்.
என்னப்பா இப்படி இருக்கான்? இவன் பாதி மீன் பாதி மனுஷனா இருக்கான். ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்கே. வாங்க மிஸ்டர் பாங்கடா. இனி என்கிட்ட 2 அடி வாங்கடா. இல்ல இனிமே அடி வாங்க முடியாது. அந்த பையன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன தயவு செஞ்சு சீக்கிரமா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக. என்னால சத்தியமா அவங்கிட்ட அடி வாங்கவே முடியல. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.